அத்தியாயம் 103. அந்த கடைசி பெஞ்சில் இதழ் நடுங்கியபடி அமர்ந்திருந்தாள் கனிமொழி. கனி, லஞ்ச் பிரேக் வந்துருச்சு, வாடி சாப்பிட போலாம். அவளின் தோழிகள் வந்து சாப்பிட அழைத்த போதும் அதை கண்டு கொள்ளாமல் அவள் மிரண்டு போய் அமர்ந்திருந்தாள். கனி, அவள் தோளை தொட்டாள் தோழி ஒருத்தி. ஆ, மிரண்டு போய் விழித்தாள் கனி. என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? "அ, வந்து வந்து அது" என உளறி கொட்டினாள் பேதை. "என்னடி ஆச்சு இவளுக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" என்று அவள் கழுத்தில் கையை வைத்து பார்த்தார்கள். காய்ச்சல் அடிப்பது போல் தெரியவில்லை. "காய்ச்சலும் இல்லையே, என்னதாண்டி ஆச்சு?" கனி பதில் பேசுவது போல் தெரியவில்லை. "அவளுக்கு என்னமோ ஆயிருச்சு. இவ வர மாதிரி தெரியல, வாங்கடி போலாம்" என்று அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் கனியின் தோழிகள். கனிக்கு கண்கள் கலங்கியது. அவள் பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லக்கூட முடியாத நிலை. அப்படியே கடைக்கண்ணில் கண்ணீர் வடிய அந்த மரபெஞ்சில் தலை வைத்து படுத்தவள் எத்தனையோ முறை அவள் பிரச்சனையை மீனாட்சியிடம் சொல்ல முயற்சி செய்து விட்டாள். ஆனால் என்ன செய்வது? மீனாட்சி வேறு பிரச்சனையில் இருக்கிறாளே. அதனால் அவளிடம் சொல்ல சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை அவளுக்கு. அப்படியே சோகத்துடன் படுத்திருந்தவள் படார் என்று சத்தம் கேட்டு பட்டென்று கண் விழித்து பார்த்தாள். அவள் தலை வைத்து படுத்திருந்த மரமேசை மீது சாய்ந்து அமர்ந்திருந்தான் ஜீவன். அதுவும் ஒருவித வில்ல புன்னகையுடன். அவனை பார்த்ததும் கனி கண்களில் ஒரு அப்பட்டமான பயம் தெரிந்தது. கைகள் நடுங்கியது அவளுக்கு. "ஹாய் டார்லிங், நான் சொன்ன மாதிரி லஞ்ச் போகாம எனக்காக வெயிட் பண்ற போல. குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அத அடம் பிடிக்காம பண்ணணும். அத விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சா பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். வேற ஏதாவது ட்ரை பண்ணன்னு வை" என்றவன் அவன் போனை எடுத்து காட்டினான். "நீ ட்ரெஸ் மாத்தின வீடியோ 4K குவாலிட்டில பக்காவா இருக்கு." கனி கண்கள் மிரட்சியில் விரிந்தது. "ஹேய், கூல் கூல். இத இப்ப நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆனா நான் சொன்னதை பண்ணாம நீ ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ண நினைச்சா கொஞ்சம் கூட யோசிக்காம இது யூடியூப்ல ஏத்திடுவேன். அது மட்டும் இல்ல, உன் அப்பனுக்கே பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். எப்படி வசதி?" என்றான் அக்மார்க் வில்லன் போல். கனி கண்களில் கண்ணீர் வடிய அவனிடம் கைகூப்பி மன்றாடினாள். "ப்ளீஸ் அப்படி பண்ணிராதீங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்" என்றாள் கண்ணீருடன். "என்ன கனி, இப்படி வாங்க போங்கன்னு சொல்லி என்ன வேற ஆள் ஆக்குற? எனக்கு யாரோ மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால செல்லம்மா வா, போ, இல்ல இல்ல டார்லிங்னு சொன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். எங்க சொல்லு பாப்போம்" என்றான் வில்லத்தனமான புன்னகையுடன். கனி உதடு துடித்தது. அவனை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். "சொல்லு செல்லம்" என்றான் அவள் நெற்றியில் தவழ்ந்த முடியை காதோறும் ஒதுக்கிவிட்டபடி. "ட ட டா" என்றவளுக்கு நிஜமாகவே பயத்தில் அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. "அதுக்கு மேல சொல்லு செல்லம்." அவள் விழித்தாள். "சொல்லுடி" என்றான் இந்த முறை கர்ஜனையாக. "ம், டார்லிங்" மிரண்டு போனவள் பயத்தில் கண்களை இறுக்கி மூடியபடி ஒரு வழியாக சொல்லிவிட்டாள். அவன் உதட்டில் புன்னகை. "குட், இனிமே இப்படியே கூப்பிடு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டதும் நம்ம வெளிய போகலாம், சரியா?" இல்ல இல்ல, சீக்கிரம் போலனா அப்பா திட்டுவாங்க" என்றாள் சிறு பயத்துடன். அவன் முகம் மாறியது. "நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, நம்ம போறோம்னு சொன்னேன், புரியுதா?" என்று அவள் கண்ணம் கிள்ளி சென்றான் ஜீவன். கனி எதுவும் செய்ய முடியாத நிலையில் கைகளால் கண்களை மூடி கண்ணீர் வடித்தாள். மீனாட்சி தன் வாழ்வில் யார் என்று மாறன் யோசித்தான். ஒவ்வொரு முறையும் காதல் என்று மீனாட்சி அவனை நெருங்கி வரும் பொழுது விலகி சென்றான். அன்பையும் காதலையும் அள்ளி தெளித்த போது அதை ஏற்க மறுத்தான். சிறு வயதிலே பெற்றவர்களை இழந்த மாறன் உயிரிருந்த போதும் உணர்வுகளை கொன்று தன்னை ஒரு இரும்பாக்கி கொண்டான். தங்கைக்கு பாசத்தை அள்ளி வழங்கியவனுக்கு பாசத்தை கொட்டித்தர வந்தவள் அந்த புண்ணியவதி. கஷ்டம் என்று அருவி அண்ணன் தோளில் சாய்ந்த போது இவனுக்கு தோள் சாய இடம் கொடுத்தவள் மீனாட்சி. இவன் முகத்தை பார்த்து அவன் மனதை படிக்க கூடியவள். அவன் கொஞ்சம் முகம் வாடினாலும் அவன் மன ஓட்டத்தை மாற்றக்கூடியவள்.
அவள் அழகுக்கும் படிப்புக்கும் தான் தகுதியானவன் இல்லை என்று தெரிந்தாலும் கூட ஒரு நாளும் அவள் அப்படி பார்த்ததே இல்லை. விலகி விலகி சென்ற போதும் தேடி வந்து காதலை அள்ளி வழங்கியவளை இப்படி மொத்தமாய் உடைத்து விட்டோம் என்று புரிந்தது. இப்பொழுதுதான் மாறன் ஒவ்வொன்றாய் யோசித்து பார்த்தான். தேடியும் கிடைக்காத பொக்கிஷத்தை எப்படி தொலைத்துவிட துணிந்தோம் என்று அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்டது. அந்த கண்ணாடி முன்பு நின்றவன் தன் தோற்றத்தை கண்டான். எதுக்கு என் பின்னாடியே சுத்தி வரீங்க? பாருங்க, இது சரியான ஜோடி பொருத்தம் இல்ல. இந்த மெக்கானிக் உங்களுக்கு வேணாம். என்ன விட அழகான பையன் உங்களுக்கு கிடைப்பான். அன்றொரு நாள் மீனாட்சியிடம் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதற்கு பெண்ணவள் சொன்ன வார்த்தையும் நங்கூரம் போல் அவன் மனதில் நீங்காமல் தான் இருந்தது. மாறன் கைகளோடு தன் கைகளை கோர்த்து கொண்டவள் அந்த கண்ணாடி முன்பு நின்றாள். எனக்கு எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. நம்ம ஜோடி பொருத்தம் தான் சூப்பர்ன்னு அந்த கண்ணாடிய வைக்கப்படுற மாதிரில இருக்கு. இந்த மெக்கானிக்க விட வேற யாரும் இந்த டீச்சர் அம்மாவ நல்லா பாத்துக்கவே முடியாது. வெளிய வேணும்னா நீ அழுக்கு சட்ட மெக்கானிக்கா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வைரம் மாதிரி சுத்தமான மனசு. எனக்கு அதான் புடிச்சிருக்கு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன விரட்டி விடுறதுல குறியா இருக்க? கொஞ்சம் லவ் பண்ணதான் வாயேன் என்றாள் அவன் மீசையை முறுக்கி விட்டபடி. மாறன் சிரிக்காமல் உரென்று இருந்தான். எதுக்குயா எப்ப பார்த்தாலும் எதையோ பறிகொடுத்த மாதிரி உருன்னு இருக்க? கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? சிரிச்சா நீ ரொம்ப அழகா இருப்ப என்றாள் இன்னொரு பக்கம் மீசையும் முறுக்கி விட்டபடி. மாறன் அந்த கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்தான். அவன் வழக்கரம் கொண்டு அந்த மீசையை முறுக்கி விட்டான். கடையோர இதழ் மெல்ல சிரிப்பை தத்தெடுத்தது. அவனுக்கு அவனை பார்க்க பார்க்க புதிதாய் இருப்பது போல் தோன்றியது. உண்மைதான், அழகாகத்தான் இருந்தான். ஆ, கொஞ்சம் அழகாதான் இருக்கேன் என்று நிமிர்ந்து நின்றவனுக்கு இதமான ஒரு சாரல் அவனை தழுவி செல்வது போல் இருந்தது. அழகான ஒரு இம்சை அவனை ஆட்கொண்டது போல் தோன்றியது. நிஜமா உன்னை புடிச்சிருச்சோ என்றான் தனக்கு தானே சிரித்தபடி. அருவியை கொல்ல முயன்றது யார் என்று பாரி மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் விக்கியும் தேடிக் கொண்டுதான் இருந்தான். வழக்கம் போல் பாரியும் விக்கியும் ரகசியமாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அருவியை கொல்ல வந்தவன்ல ஒருத்தன் சிக்கனானே, அவனை பத்தி விசாரிச்சியா? பாரி கேள்வியாக நோக்கினான். விக்கி சில போட்டோக்களை எடுத்து பாரி முன்பு போட்டான். பாரி புருவம் யோசனையாக விரிந்தது. அவன் பேரு மாரி, ஒரு சாதாரண அடியாளு. அவ்வளவுதான். யாராவது போட சொல்லி பணம் கொடுத்தா செய்வானுங்க. ஆனா யார போட போறோம், அவங்கள போட சொன்னது யாருன்னு இவனுங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் அன்னைக்கு அருவிய போட வந்திருக்கானுங்க. போட சொல்லி காசு கொடுத்தவன் பயங்கரமான ஆளு. அவன் யாருன்னு இவன்கிட்ட காட்டிக்கவே இல்ல என்று சில ஆடியோவையும் அவன் முன் பிளே செய்தான். தெரிஞ்ச பசங்கள வச்சு ஃபோன கூட ட்ராக் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா ரொம்ப உஷாரா அத பத்தி பேசவே மாட்டேங்கிறான். இவன் அக்கவுண்ட்க்கு ஒரு 50,000 பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது யார் அக்கவுண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு விசாரிச்சு பார்க்க வேண்டியது தானே? அதையும் விசாரிச்சேன். அது ஒரு மளிகை கடையில இருந்து பேடிஎம் பண்ணிருக்காங்க என்றான் நக்கலாய். பாரி புருவம் யோசனையாய் விரிந்தது. நீ நினைக்கிறது சரிதான். மாட்டிக்க கூடாதுன்னு மளிகை கடையில குடுத்து பணத்த அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. அங்க போய் விசாரிச்சா ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி யாரோ கையில பணத்த குடுத்து மாத்தி விட சொல்லிருக்காங்க. அங்க சிசிடிவி கேமரா இல்லையா? இல்ல பாரி, அது சாதாரண சின்ன மளிகை கடை தான். அப்ப அந்த தெருவுல? விக்கி யோசித்தான். ஆ, அந்த ஒரு தெரு முக்குல ஒரு சிசிடிவி இருக்கு. அத வாங்கு. அத வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். விக்கியும் சரியென்று தலையாட்டினான். ஆனா பாரி, பாரி என்னவென்பது போல் பார்த்தான். அருவிய போட வந்தவன்ல ஒருத்தன் யாருன்னு நமக்கு தெரியும். அவன தூக்கி 4 மிதி மிதிச்சாலே அவன் உண்மைய சொல்லிட்டு போறான். எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் என்றான் சரியாக. பாரி சிரித்தான். இவங்க காசுக்கு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் வேலைக்கு நேர்மையா இருப்பானுங்க. உசிரே போனாலும் உண்மைய சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க ஃபேமிலில யாராவது தூக்கி பிளாக்மெயில் பண்ணா உண்மைய சொல்வாங்க தானே? பாரி மீண்டும் சிரித்தான். என்ன விக்கி, என்ன அவ்ளோ கேவலமா நினைச்சிட்டியா? அடிதடி பண்ணவன் தான். பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சவன் தான். ஆனா என்னைக்கும் குடும்பத்து மேலயோ பொண்ணுங்க மேலயோ கை வச்சு காரியம் சாதிக்கிறவ இல்ல. நிஜமாவே நான் உன்ன தப்பா தான் நினைச்சிட்டேன் போல பாரி. சரி, நான் அந்த சிசிடிவி பத்தி விசாரிக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. அருவிய கொல்ற அளவுக்கு கோபமும் வன்மமும் யாருக்கு இருக்கு? பாரியும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் பாரியின் சித்தப்பன் சேந்தனும் சிங்கமும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். எதுக்கு பெரியப்பா பணத்தை நேரடியா கொடுக்காம மல்லிகை கடையில இருந்து போட சொன்னீங்க? சிங்கம் சிரித்தார். நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சேந்தா. உனக்கு என் பேராண்டிய பத்தி தெரியல. அவன் விவகாரமான ஆளு. கண்டிப்பா அவன் அத சும்மா விட மாட்டான். நோண்டி நொங்கெடுப்பான். அப்ப இதெல்லாம் அவனுக்கு தெரிய வரும். தப்பு பண்ணாலும் அத சரியா பண்ணும் சேந்தா.
சிறு வில்லத்தனத்துடன் சொன்னவர் அனைத்தையும் யோசித்துதான் செய்திருந்தார். அருவிக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகம்தான். அவள் சோர்வு முகத்தில் தெரிந்தது. இந்த நிலையில் அவள் வேலையை இழுத்து போட்டு செய்ய வேண்டிய அவசியமில்லைதான். ஆனால் சும்மாவே இருந்தால் பாரியை பற்றிய நினைவுகள் அவளை பாடாய் படுத்தியது. அதற்காகத்தான் தன்னை பிஸியாக்கிக் கொள்கிறாள். அம்மோ என்றபடி அறைக்குள் வந்தான் மாறன். அண்ணனின் அழைப்பில் அவள் சோர்வெல்லாம் மறைந்து போக மெல்ல தலையை நிமிர்த்து பார்த்தாள் அருவி. வானா. மாறன் கொண்டு வந்த பால் கிளாஸை அருவி கைகளில் கொடுத்தான். கொஞ்சம் லேட் ஆகட்டும்னா. கொஞ்சமா குடிடா, வயித்துக்குள்ள இருக்க பாப்பாக்கு பசி கொள்ள. அருவி பால் கிளாஸை வாங்கி கொண்டாள். மாறன் மெல்ல தங்கை காலை எடுத்து தன் மடியில் வைத்தான். அண்ணா வேண்டாண்ணா. அவள் சங்கடமாய் காலை உருவி கொள்ள முயன்றாள். அட சும்மா இருடா, நீ இன்னும் எனக்கு அந்த குட்டி அம்முதான். இப்பதான் உன் தோல்ல ஸ்கூல் பேக் போட்டு கையில சாப்பாட்டு கேரியரை கொடுத்து உன்னை ஸ்கூல் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள உன் வயித்துல ஒரு பாப்பா வந்துருச்சு. அவன் இதழில் தேங்கிய புன்னகையுடன் பேசிக் கொண்டிருந்தான். அந்த பாலை மெல்ல பருகியபடி மாறன் பேசுவதை கவனிக்கலானாள். அப்பா அம்மா இல்லைனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்கள விட நல்லாவே வளர்த்திருக்கண்ணா. மாறன் சிரித்துக் கொண்டான். மாறன் இப்படி அடிக்கடி சிரிக்க மாட்டான். ஆனால் அவன் சிரிப்பு தங்கைக்கு வித்தியாசமாக தெரிந்தது. குழந்தை வயித்துல இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்வாங்க. என் அருவி பழையபடி சந்தோஷமா சிரிச்சு துருதுருன்னு இருக்கணும்டா. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். என் பழைய அம்மு எனக்கு கிடைப்பாளா? அவ பழைய மாரி சிரிச்சு சந்தோஷமா இருப்பாளா? அருவி அண்ணன் கையை பிடித்தாள். அது இருக்கட்டும். நான் பழைய மாரி இல்லைனா அப்ப நீ? பாரி புரியாமல் தங்கையை பார்த்தான். என்னடா சொல்ற? என் அண்ணன் சிரிக்கிறதெல்லாம் கடல் நீர் தித்திக்கும்னு சொல்ற மாதிரிதான். ஆனா இன்னைக்கு முகம்லாம் சிரிப்பா இருக்கே. என்ன விசேஷம்? மாறன் முகத்தில் பட்டென்று வெக்கம் பூத்தது. அதை பெண்ணவளும் கவனிக்கத்தான் செய்தாள். அண்ணா. மெல்ல அழைத்தாள் அருவி. மாறன் என்னவென்பது போல பார்த்தான். நீ இப்படியே இரு அண்ணா. பார்க்க நல்லா இருக்கு. மீனாட்சி அண்ணி ரொம்ப நல்லவங்க. அருவி ஏன் இப்படி சொல்கிறாள் என்று மாறனுக்கு புரிந்தது. நான் முதல்ல அவங்கள பார்க்கும்போது அவங்க தான் எனக்கு அண்ணியா வரணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா இல்லாம வளர்ந்ததால அவங்க அம்மாவா இருப்பாங்கன்னு நினைச்சேன். காலம் வேற மாரி விளையாடிருச்சு. ஆனா மீனாட்சி அண்ணி மாரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டாங்க. அவங்கள மாரி உன்ன புரிஞ்சுக்கிற பொண்ணு இனி இருப்பாங்களான்னு தெரியல. நீ எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் தப்பா முடிவெடுக்காத என் அண்ணன் இதுல தப்பா முடிவெடுத்துருச்சோன்னு தோணுது. அம்மோ! நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நான் வேற, நீ வேற அண்ணே. அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா அண்ணி என்ன பண்ணாங்க? பாவம் அவங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாத என்றாள் கனிவுடன். மாறன் யோசித்தான். யோசிச்சு பாரு, உனக்கே புரியும் என்றாள். மாறன் எழுந்து வெளியே வந்தான். அண்ணே. தங்கையின் அழைப்பில் மாறன் என்னவென்பது போல பார்த்தான். எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிக்கும். உனக்கும் அப்படித்தானே? மாறன் சிரித்தான். பதில் சொல்லாம போற? அவங்கள யாருக்கு தான் பிடிக்காது என்றான் சிறு வெட்க புன்னகையுடன். அப்போ அந்த டிவோர்ஸ் பேப்பர் இன்னைக்கே கிழிச்சு போட்டுறேன் என்றான் அழகாய் புன்னகை சிந்தி. இப்பொழுதுதான் அருவிக்கு நிம்மதியாக இருந்தது. என்ன ஆனாலும் சரி, இன்று மீனாட்சியிடம் பேசிவிட வேண்டும் என்று ஆவலுடன் காத்திருந்தான் மாறன். ஆனால் அவனுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அத்தியாயம் 104. மீனாட்சியின் வரவிற்காக ஆர்வமாக காத்திருந்தான் மாறன். அந்த பழைய அழுக்கான மெக்கானிக் உடையை மாற்றி இன்று புது சட்டை போட்டிருந்தான். அதுவும் மீனாட்சி அவனுக்காக ஆசை ஆசையாக எடுத்து கொடுத்த சட்டை அது. பெரிய பெரிய மால் தேடி அந்த சட்டையை வாங்கியிருந்தாள் மீனாட்சி. ஏனுங்க, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேண்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை இதை போட்டு காட்டுறீங்களா? ஆசையாக கேட்ட நாள் ஞாபகம் வந்தது. மாறன் அதை வாங்கி வேறு பக்கம் வைத்தான். பிடிக்கலையா? சிறு வருத்தத்துடன் கேட்டாள். பிடிக்கல பட்டென்று சொன்னான். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை போட்டு பாருங்களேன். கிரீஸ் படிஞ்ச அழுக்கு சட்டை தான் எனக்கு பிடிக்கும். அதான் நானு. இதெல்லாம் போட்டா நான் பொய்யாதான் தெரிவேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்படி இந்த மாதிரி தான் நான் போடணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி பையனா பாத்துக்கோங்க என்றான் பட்டென்று. மீனாட்சி முகமே என்னவோ போல் மாறிப்போனது. அவள் ஒன்று பெரிதாய் ஆசைப்படவில்லை. அவளுக்கு பிடித்தவன் ஒரு நாள் அவளுக்கு பிடித்தது போல் மாற வேண்டும் என்று நினைத்தாள். அவ்வளவுதான். அதை எண்ணி பார்த்தவனுக்கு தன்னையே நினைத்து கோபம் வந்தது. அவளை ரொம்பவே நோகடித்து விட்டான். இந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் அவங்க அசந்து போக போறாங்க என்று தலையை வாரிக்கொண்டான். அந்த வெள்ளை சட்டையில் ஊதா நிற பூக்களை அள்ளி தூவியது போல சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் என்று அழகாகத்தான் இருந்தான். நல்லாதான்டா இருக்க.
என்று தலையை கோதிக் கொண்டவனுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. தன்னவளை நோக்கி எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான் மாறன். வழக்கத்தை விட இன்று கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்திருந்தாள் மீனாட்சி. பரீட்சை நேரம் என்பதால் பள்ளி விடவே நேரமாகி விட்டது. என்னடி மீனாட்சி இம்பிட்டு நேரம்? ஹாலில் கீரையை உருவிக் கொண்டிருந்த குயிலி அக்கறையுடன் விசாரித்தார். எக்ஸாம் சித்தி, நான் தான் இன்விஜிலேட்டர். பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு சித்தி. அவள் குரலை வைத்தே தெரிந்து கொள்ள முடிந்தது எவ்வளவு சோர்வில் இருக்கிறாள் என்று. காஃபி எடுத்துட்டு வரவா மீனாட்சி? வேணா சித்தி, கொஞ்ச நேரம் போட்டும். நான் கொஞ்சம் தூங்கணும் என்று சோர்வுடன் மாடி நோக்கி படி ஏறினாள். தன்னவள் குரலை கேட்டே அவள் வரவை அறிந்து கொண்டான் மாறன். ஆ, வந்துட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல நம்மள பார்த்ததும் இன்ப அதிர்ச்சியாக போறாங்க. கன குஷியுடன் காத்திருந்த மாறன் கதவருகே ஒரு கொலு பொம்மை போல் நின்று கொண்டிருந்தான். சோர்வுடன் அறைக்கு வந்த மீனாட்சி அவள் பாட்டுக்கு கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். பக்கத்தில் துணிக்கடையில் காட்சிக்கு நிற்க வைக்கப்பட்டிருக்கும் பொம்மை போல நின்று கொண்டிருந்த கணவனை அவள் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. அதுவே மாறனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். இருந்த போதும் அவள் தன்னை கவனிக்கலையோ என்று எண்ணிக்கொண்டவன் மீனாட்சி முன்பு போய் நின்றான். அவள் கண்டு கொள்ளவே இல்லை. அவள் பாட்டுக்கு வளையல்கள் கம்மல் என்று கழட்டி வைத்துவிட்டு குளிக்க சென்று விட்டாள். என்ன பார்க்கவே மாட்றாங்க? ஒருவேளை சோர்வா இருக்காங்களோ? சரி, வரட்டும். அது வரைக்கும் காத்திருப்போம் என்று இருக்கையில் அமர்வதும் பின் அங்குமிங்கும் நடப்பதும் பின் கண்ணாடி முன் தன் பிம்பத்தை பார்ப்பதும் என்று ஏதோ ஒரு புது பெண்ணை போல் இருந்தது அவன் நடவடிக்கைகள். அவனுக்கே அவனை நினைக்க கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. வெட்கமும் வந்து தொலைந்தது. இதெல்லாம் அவனுக்கு புதியதுதான். சிறுவயது முதல் தங்கைக்காக தன்னை மொத்தமாய் மாற்றிக் கொண்டவன் அவனுக்காக எதையும் யோசித்தது இல்லை. அவனுக்கென்று எதையும் ஆசைப்பட்டதில்லை. அப்படி என்ன, ஒரு 30 வயது இருக்குமா? அவன் வயது ஆண்மகன்கள் எல்லாம் கலர் கலர் ஆடை அணிந்து திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் தனக்கென எதையும் யோசிக்கவே இல்லை. இத்தனை வருடம் இப்படியே இருந்ததாலோ என்னவோ இந்த வெட்கம் புன்னகை இதெல்லாம் அவனுக்கு புதிதாகவே தோன்றியது. பிடித்தும் இருந்தது. அவன் வரவை எதிர்பார்த்து ஆர்வமாக காத்திருந்தான். தலைக்கு குளித்தவள் வழக்கம் போல் ஒரு காட்டன் சுடிதார் அணிந்து தலையை கொண்டை போட்டபடி வெளியே வந்தாள். அவள் எப்பொழுதும் போல் எந்த ஒப்பனையும் இல்லாமல் நார்மலாகத்தான் இருந்தாள். ஆனால் என்னவோ இன்று அவன் கண்ணுக்குத்தான் பெண்ணவள் மேலோக அழகிகள் போல தெரிந்தாள். அதுக்குன்னு மேலோக அழகிகளை பார்த்திருக்கியான்னு சண்டைக்கு வரக்கூடாது. எல்லாம் ஒரு கணிப்புதான். சும்மா அடிச்சு விடுவோம். காசா பணமா? இத்தனை நாள் அவள் பக்கம் பார்வையை கூட பதிக்காதவனுக்கு இன்று அவளை விட்டு பார்வையை நகர்த்தவே முடியவில்லை. அடித்து பார்த்து கொண்டிருந்தான் அவளை. இந்நேரம் பழைய மீனாட்சியாக இருந்திருந்தால் அவனை சைட் அடித்தே உருக வைத்திருப்பாள். ஆனால் இன்று அவள் கடைக்கண் பார்வை கூட அவன் பக்கம் திரும்பவில்லை. அவனும் பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்தவன் வேறு வழியில்லாமல் அவளை அழைத்து விட்டான். மீனாட்சி! அவள் திரும்பவில்லை. மீனாட்சி! மீண்டும் அழைத்தான். மீனாட்சி திரும்பினாள். அவள் கண்களில் ஆசையும் இல்லை, பழைய காதலும் இல்லை. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சிறு புன்னகையுடன் கேட்டான். ம் என்றாள். அவ்வளவுதான் அவள் ரியாக்ஷன். அவ்வளவுதானா? அவன் என்னவோ எல்லாம் எதிர்பார்த்திருந்தான். வேறென்ன? பட்டும் படாமல் வந்தது அவள் வார்த்தை. "ஆ, இல்ல, இது நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்." "ஓ, சரி." அவள் கொஞ்சமும் ஒட்டியது போல பேசவில்லை. மாறன் முகம் வாடியது. "சோர்வா இருக்கீங்களா?" "ஆ, கொஞ்சம் பேசலாமா?" "என்ன?" "முக்கியமான விஷயம்." மீனாட்சி அவன் முன்னே வந்து நின்றாள். "என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இன்னும் கோபமா இருக்கீங்களா?" "அப்படியெல்லாம் இல்ல." "இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க கோபமா தான் இருக்கீங்க. இல்லைன்னா இந்நேரம் இந்த ட்ரெஸ்ஸ பார்த்ததும் உங்க முகம் சந்தோஷத்துல மலர்ந்திருக்கும். உங்க வாய் மட்டும் இல்ல, கண்ணே பேசும்." மீனாட்சி விரக்தியாக சிரித்தாள். "ஹம், இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்?" "இல்ல, உங்களுக்கு வாய் வார்த்தையே புரியாதே. இப்பெல்லாம் கண் பாஷை கூட புரியுது. அதான் சிரிப்பா இருக்கு." "குத்தி காட்டுறீங்கன்னு புரியுது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப வேணாம், நாளைக்கு பேசலாம். நீங்க சோர்வா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நம்ம பிரச்சனை சரியாக போகுது." மீனாட்சி அர்த்தமாக சிரித்தாள். "உண்மைதான், நாளைக்கு நம்ம பிரச்சனை சரியாக போகுது" என்றாள் அவள் அர்த்த புன்னகை சிந்தி. அண்ணன் சொன்னதை பற்றிதான் தீவிர சிந்தனையில் இருந்தாள் அருவி. அவளும் பழையபடி இருக்கத்தான் ஆசைப்படுகிறாள்.
ஆனால் என்ன செய்ய? கடந்த காலம் கசப்பானதை எண்ணி மறக்க முடியவில்லையே! அடுத்த நாள் அருவிக்கு செக்கப் இருந்தது. எப்பொழுது மாறன் தான் அவளை அழைத்து செல்வான். ஆனால் இன்று மாறனும் மீனாட்சியும் வெளியே செல்வதால் அவள் அண்ணனை தொந்தரவு செய்யவில்லை. அவள் மட்டும் தனியே சென்று வரலாம் என்று கிளம்பினாள். "என்ன அருவி, தனியாவா போற? நானும் வரேன் இரு" என்று அழகியுடன் சென்றார். ஆனால் அருவியோ மறுத்துவிட்டாள். "வேணா" என்றாள் ஒரே வரியில். அவள் இன்னும் அவர்களுடன் ஒன்றிப் போகவில்லை. முகம் கொடுத்தும் பேசவில்லை. அருவி தனியே செல்வது சிங்கத்துக்கு வசதியாக போனது. இதுதான் சரியான நேரம். பசங்க கிட்ட சொல்லி இன்னைக்கு தூக்க சொல்டா அவள. மீசையை முறுக்கிக் கொண்டே தீட்டிவிட்டார் வஞ்சக திட்டத்தை. அருவி தனியாக கிளம்பினாள். அவள் வீட்டிலிருந்து கிளம்பிய நொடி அவளை ஃபாலோ செய்து வந்தது இன்னும் சில ஆட்டோக்கள். என்னடா பாத்துட்டீங்களா? இந்த பக்கம் சேந்தன் தான் பேசினார். பாத்துட்டோம்னே, இனி நாங்க பாத்துக்கிறோம். போனை வைத்தவர்கள் அவளை ஃபாலோ செய்து வந்தனர். ஆட்டோ டிராபிக்கில் வந்து நின்றது. அருவி வந்த ஆட்டோவிலிருந்து கொஞ்சம் தள்ளிதான் அந்த அடியாட்கள் வந்த வண்டியும் நின்றது. இப்ப போடுங்கடா அவள. இந்த பக்கம் சேந்தன் வஞ்சகமாக சொன்னார். கையில் கத்தி, ராடு, அருவாளோடு அந்த அடியாட்கள் அருவி இருக்கும் ஆட்டோவை நோக்கி நடந்தனர். உள்ளுக்குள் வெறியுடன் அவர்கள் அருவாளை எடுத்துக்கொண்டு அருவி இருந்த ஆட்டோவை நெருங்க போன சமயம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று எங்கிருந்துதான் வந்தானோ பாரி அருவி இருந்த ஆட்டோவுக்குள் ஏறி அமர்ந்தான். அவர்களுக்குத்தான் பாரியை தெரியுமே. இதற்கு முன்பு அவனிடம் அடி வாங்கியவர்கள்தானே அவர்கள். பாரியை பார்த்ததும் அவர்கள் சடார் என்று பிரேக் போட்டு நின்றார்கள். உடனே சேந்தனுக்கு போன் போட்டார்கள். என்னடா முடிச்சிட்டீங்களா? அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன மறுபடியும் கோட்டை விட்டுங்களா? என்ன ஆச்சு? அன்னைக்கு ஒருத்தன் எங்களை அடிச்சானே, அவன் மறுபடியும் வந்துட்டான். சேந்தன் முகம் யோசனையாய் விரிந்தது. பாரியா? ஆமா. இருக்கையில் அமர்ந்திருந்தவர் பட்டென்று எழுந்தார். அவன் எப்படிடா சரியா இங்க வந்தான்? அவருக்கு எரிச்சலாக வந்தது. தெரியல. இப்ப நாங்க என்ன பண்றது? சேந்தன் மூளை வேறு விதமாக யோசித்தது. ஆனால் பக்கத்தில் சிங்கம் இருந்ததால் இப்பொழுது அவரால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்னாச்சு? சிங்கம் ஆர்வமாக கேட்டார். உங்க அருமை பேரன் அங்க வந்துட்டானா? சற்று கடுப்பாகத்தான் சொன்னார் அவர். சிங்கம் யோசித்தார். இப்ப என்ன பண்றது பெரியப்பா? அவன் இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசாம அவங்கள போட சொல்லவா? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? பாரிய பத்தி தெரிஞ்சுமா அப்படி பேசுற? பொதகுழின்னு தெரிஞ்சும் காலை விட சொல்றியா? அவனுங்க மட்டும் பாரி கையில சிக்குனா ஒருத்தனையும் உசுரோட விட மாட்டான். எதுவும் பண்ணாம உங்களை திரும்பி வர சொல்லு. ஆனா பெரியப்பா, இது வாய்ப்பு. இது நல்ல வாய்ப்பு இல்ல. இப்ப அவளை தொட்டா அது நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு. திரும்பி வர சொல்லு. சேந்தனுக்கு கோபமாக வந்தது. ஆனாலும் அவர் வார்த்தையை மீற முடியாதே சரிங்க பெரியப்பா என்று அவர்களுக்கு அழைத்தார். அவளுக்கு இன்னைக்கு நல்ல நாள் போல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப அங்க இருந்து கிளம்புங்க. ஆனா அண்ணன், உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன். அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். சேந்தன் பெரியப்பனை திரும்பி பார்த்தார். யோ பெரியப்பா, ஒரு நாள் உனக்கு வக்கிராயா பெரிய ஆப்பா என்று மனதோடு எண்ணிக்கொண்டார். பாரி திடீரென்று வந்து ஏறுவான் என அருவி எதிர்பார்க்கவில்லை. அருவி கோபமாக ஆட்டோவிலிருந்து இறங்க நினைத்தாள். ஆனால் பாரி கைகள் கொண்டு மறைத்து கொண்டான். இன்னொரு பக்கம் இறங்க நினைத்தாள். ஆனால் அந்த பக்கம் போக முடியாதபடி கம்பி இருந்தது. அதையும் தாண்டி அவள் இறங்க நினைக்கும் பொழுதுதான் சிக்னல் விழுந்து வண்டி அங்கிருந்து கிளம்பியது. அருவி முறைப்புடன் தள்ளி அமர்ந்தாள். பாரி இதழில் தேங்கிய சிறு புன்னகையுடன் அவளை உரசி அமர்ந்தான். அருவி நகர்ந்து அமர்ந்தாள். அவன் இன்னும் உரசி அமர்ந்தான். அருவி இன்னும் நகர அதற்கு மேல் அவளுக்கு நகர இடமில்லை. விழுந்துராதுடி, அப்புறம் டயர்ல சிக்கிருவ. சிரித்து விடாமல் தான் சொன்னான். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் சிரித்துக் கொண்டார். என்ன தம்பி, லவ்வர்ஸா? அவர் சிரிப்புடன் கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. பாரிக்கு முன் முந்திக் கொண்டு சொன்னாள் அருவி. லவ்வர்ஸ் இல்ல, லவ்வபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றா. அருவியை தோளோடு அணைத்தபடி சொன்னான். அவன் கையை பட்டென்று எடுத்து விட்டாள் ரோஷகாரி. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்கப்பா. ஆனா உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரு. அப்படியாண்ண? நானும் அதுதான் சொல்றேன். இதோ இவதான் நம்ப மாட்டேங்கிறா என்றான் அவளை சீண்டியபடி. ஆட்டோ அந்த மருத்துவமனையில் வந்து நின்றது. அருவி கைனோ டாக்டரை பார்க்க சென்றாள். பாரியும் அவள் பின்னே சென்றான். இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர? சற்று எரிச்சலுடன் தான் கேட்டாள். இப்பொழுதெல்லாம் தன்னையும் மீறி அவனுடன் பேசத் துவங்கியிருந்தாள் அருவி. இதென்ன கேள்வி? பொண்டாட்டி செக்கப் போனா புருஷன் தானே கூட வரணும். அம்புட்டு அக்கறடி உன் மேல. செல்லமாய் அவள் கண்ணும் கிள்ளியபடி சொன்னான். அக்கறையா? அவள் இதழில் ஒரு நக்கல் புன்னகை எட்டி பார்த்தது. ஏன் எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியாடி? இது அக்கறை மாதிரி தெரியல. பின்ன? கேள்வியாக நோக்கினான் அருவியை. அருவி பாரியை திரும்பி பார்த்தாள்.
இது உன் குழந்தையா இல்ல வேறவனுக்கு உருவாகி இருக்குமோன்னு உனக்கு சந்தேகம். அருவி, பார்த்து பேசுடி. அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. இதுவே பழைய பாரியாக இருந்திருந்தால் அவள் பேசிய வார்த்தைக்கு அவள் கன்னத்தை பழுக்க வைத்திருப்பான். என்ன கோபம் வருதா என்று இன்னும் அவனை நெருங்கி நின்றவள், யாரோ சொன்னாங்கன்னு தானே கேவலம் என் ஃப்ரெண்டு கூட வச்சு என்ன தப்பா பேசுன. இப்ப மட்டும் என்ன வலிக்குதா? பாரி கோபத்தை கட்டுப்படுத்த கைகளை முறுக்கினான். நீ பேசுறது சரியில்ல அருவி. அப்படி பேசாத. அசிங்கமான பேச்சுடி இது. படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? பல்லை கடித்தபடி பேசினான். 2 பேருக்கு மட்டும் கேக்குற மாரி நான் பேசுறது தப்புனா, அன்னைக்கு ஒரு ஊரே கூடி நிக்கும்போது என்ன இன்னொருத்தன் கூட சேர்த்து வச்சு பேசினியே, அது புனிதமா? செருப்பால் அடித்தது போல் கேட்டவள் அவன் முகத்தை திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென்று உள்ளே நடந்தாள். பாரி உடைந்து போய் நின்றான்.